ஒரு ஹை கோர்ட்டுக்கு இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் மேபி ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா, ஜட்ஜை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களே தியரிட்டிக்கலாக இருக்கிறது வேற, ரியாலிட்டி இன் ப்ராக்டிஸ் ரியாலிட்டி வேறு. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் சொல்கிறது வேற, ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சாதான் ரெண்டுத்தோட பாசிட்டிவ் தெரியும், நெகட்டிவ் தெரியும். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எய்ம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தியரிட்டிக்கல் பார்த்துக்கலாம். கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கு. அம்பேத்கரோட மெயின் ஐடியா என்ன? ஒரு ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணுற ப்ராசஸில் அந்த பவர் யாருக்கு தரலாம்? கவர்மெண்ட்டுக்கு தரலாமா இல்லை கோர்ட்டுக்கே கொடுத்துடலாமா? ஏன்னா கோர்ட் யார் பக்கம்? மக்கள் பக்கம். கவர்மெண்ட் எந்த வேலை பண்ணாலும் கோர்ட்டு தானே பண்ணும், விசாரிக்கும், எல்லாம் பண்ணும். அப்போ கவர்மெண்ட் சொல்ற ஆளையே ஜட்ஜா போட்டா என்ன ஒர்க் அவுட் ஆகாது, ஜஸ்டிஸ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தேவையான ஜட்ஜை வந்து அவங்களே அப்பாயின்ட் பண்ணிக்கலாமா? அந்த இண்டிபெண்டன்சி ஜுடிஷியரிட்ட கொடுத்துடலாமா? இந்த கொஸ்டினுக்கு அம்பேத்கர் முடிவு பண்றாரு, இல்ல மிடில் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ யாரை ஜட்ஜா போடலாம் அப்படின்னு பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். பிரசிடென்ட் தான் இந்த ஜட்ஜை அப்பாயிண்டே பண்ணுவார். பிரசிடென்ட் அர்த்தம் கவர்மெண்ட். பட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்டாகணும்? பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட ஹையஸ்ட் ஜட்ஜ். அவர்கிட்ட என்ன பண்ணி ஆகணும்? கன்சல்டேஷன் வாங்கி ஆகணும். அவரோட கன்சல்டேஷன் வாங்காம அப்பாயிண்ட் பண்ண முடியாது. என்ன பண்றாரு? ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ்ல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் யாருக்கு தரல? எக்ஸிக்யூட்டிவ்க்கும் தரல, ஜுடிஷியரிக்கும் தரல. மிடில் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாரு. இதான் தியரி. பட் ஆக்சுவலாக இதை பார்க்கறதுக்கு பேலன்ஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் சிஜே கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னா கன்சல்டேஷன் என்ன மீனிங்? இந்த வார்த்தையை கவர்மெண்ட் சார்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கேஸ்ல. 1981 கேஸ், ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ். இந்த கேஸ்ல சொல்றாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பிரசிடென்ட் தான் இந்த கோர்ட்டுக்கு தேவை ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சிஜே கிட்ட கேட்கணும், கன்சல்ட் பண்ணணும். பட் இந்த கன்சல்டேஷன் வந்து, அதாவது இந்த சிஜே வந்து நோ சொன்னாருன்னா அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கணும் அவசியம் கிடையாது, அப்பாயிண்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் ஜஸ்ட் கேட்டுக்கலாம். அவர் எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அது யார் முடிவு? கவர்மெண்ட் என்ன தோணுதோ பண்ணிக்கலாம். பைண்டிங் கிடையாது. சிஜே சொல்ற வார்த்தை கன்சல்டேஷன்ன்றது பைண்டிங் கிடையாது, ஜஸ்ட் கேட்டுக்கலாம். அதான் ப்ராசஸ். ஏழு திருப்பு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் தீர்ப்பா. அப்போ இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுது? ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ்ல சிஜே சொல்றத யார் கேட்க தேவையில்ல? எக்ஸிக்யூட்டிவ் கேட்க தேவையில்ல. இப்போ என்ன மிஸ் ஆகுது? பேலன்சிங் ப்ராசஸ் மிஸ் ஆகுது. இப்போ இப்படியே விட்டா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ற ஃபுல் பவர் யாருக்கு போயிடும்? எக்ஸிக்யூட்டிவ்க்கு போயிடும். அப்போ இது என்ன பண்ணி ஆகணும்? மாற்றணும். இந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னாங்களோ அந்த பேலன்ஸிங்கே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அடுத்த கேஸ். ஸோ 1981 ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து 1993 ஃபர்ஸ்ட் சேஞ்ச். பிரசிடென்ட் ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி சிஜே கிட்ட கேட்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்கணும். அதாவது கன்சல்ட் பண்ணணும். கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். அதாவது அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கணும். அவர் எஸ் சொல்றாரா சிஜே, அப்போ ஓகே அப்பாயிண்ட் பண்றேன். அவர் நோ சொல்றாரா, அப்போ நோ அப்பாயிண்ட் கூடாது. கன்சல்டேஷன்ன்றது கன்கரன்ஸ். அவருக்கு சொல்றதை கேட்டாகணும், பைண்டிங். இப்போ என்ன ஆகுது? ஒரு செக்மெண்ட் வருதா யாருக்கு? எக்ஸிக்யூட்டிவ். இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ன்றது மக்கள் சூஸ் பண்ண ஒரு ஆட்சி. அவங்களுக்கு இல்லாத பவர் ஒரே ஒரு சிஜே, ஒரு ஜட்ஜுக்கு எப்படி வர்றது? இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜட்ஜ் வேணாம், அந்த சிஜிஐ எஸ்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ற ரெண்டு சீனியர் ஜட்ஜஸ், ரெண்டு பேர்கிட்ட என்ன பண்ணலாம்? டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது? ஒரு குழு உருவாகுது இல்லை? இந்த குழு தான் என்னது? கொலிஜியமா? எஸ். ஸோ குரூப்பாக ரெண்டு ஜட்ஜ் இருக்காங்க. அந்த ஜட்ஜு கிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணுவா? சிஜே டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவார், எஸ் ஆர் நோவா. இது செகண்ட் ப்ராசஸ். பட் எப்படி இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு ஜுடிஷியரிக்கு இல்லை கொலிஜியத்துக்கு ஒரு பவர் இருந்தாலும் நேம் சொல்றது யாரு? எக்ஸிக்யூட்டிவ் தானே. எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆளை சொல்றாங்க, அது எஸ்னு சொல்ற இடத்துல தான் இருக்கா? கொலிஜியம் இருக்கு. கொஞ்சம் மாத்தலாம். அடுத்த கேஸ் 1998 தேர்ட் ஜட்ஜ் கேஸ். அம்பேத்கர் ஒரிஜினல் என்ன சொன்னாரோ அந்த பேலன்ஸிங்கை இதில் உருவாக்கிடலாம். எப்படி? இந்த கொலிஜியம் இருக்குல்ல, அதாவது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், இந்த பேனல், இந்த குழு, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹையஸ்ட் ஜட்ஜ் சிஜிஐ, அவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், கொலிஜியம், ஒரு 4 ஜட்ஜ் வச்சுக்கலாம். டோட்டல் 5 பேர். இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, கொலிஜியம், இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடுத்து யார் ஜட்ஜா வரலாம் அப்படின்ற நேம் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் யார்கிட்ட போகும்? கவர்மெண்ட்டை போகும். கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இந்த நேம் லிஸ்ட்டை நோன்னு சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த 2 பேர் வேணாம், இந்த 3 பேர் என்ன பண்ணலாம்? அப்பாயிண்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? அந்த 3 பேரை அடுத்த ஜட்ஜா ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்ல ஃபைனலா எஸ் நோ சொல்ற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணது யாரு? கொலிஜியம், ஜுடிஷியல் இருக்கிற ஜட்ஜஸ். அப்போ ஜட்ஜஸ் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த நேம் லிஸ்ட் தான் போகுது. அதுல இருந்தா யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? அப்பாயிண்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அப்போ ஜட்ஜஸ் நேம் லிஸ்ட் கொடுத்துறாங்க. அதில் யார் வேணான்ற முடிவு யார் எடுக்கிறா? கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பேலன்சிங்கா இருக்குல்ல. இது ரியாலிட்டியில ஃபாலோ பண்ற ப்ராசஸ். டிஃபரன்ஸ் புரியுதுல? அப்போ ஆர்டிகல் 124 சொல்லப்பட்ட ப்ராசஸ் வேற, தியரியா வேற, இன் ப்ராக்டிக்கல் வேற. இன் ப்ராக்டிக்கலா மாறதுக்கான பர்பஸ் புரிஞ்சுல. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ற ப்ராசஸ்ல அதிகமான போற எடுத்துக்குது. ஜட்ஜை சிஜிஏ டம்மி ஆக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கொலிஜியம் உருவாக்கிடலாம். அந்த பாடி தான் என்ன பண்ணும்? நேம் லிஸ்ட் ரெடி பண்ணும். அதுல இருந்து எஸ்னோ சொல்றது உங்க இஷ்டம்.
அவங்களுக்கு பிடிச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின் பண்ணிக்கலாம். யாரை கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணிக்கலாம். ஸோ தியரி டு ப்ராக்டிஸ். பட் இந்த கொலிஜியம் அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுது, என்ன ரூல்ஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுது, யாரை ரெடி பண்ணுது, அதுக்கு என்ன மெரிட் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிரியேட் பண்ணப்படலை. விச் மீன்ஸ் ஒபேக். அப்போது அந்த சிஜே கொண்ட அந்த குழு என்ன முடிவு பண்ணுதோ அவங்க உருவாக்குற நேம் லிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணியாகும். விச் மீன்ஸ் என்ன இல்லை, டிரான்ஸ்பரன்சியாக இல்லை, சிஸ்டமேட்டிக்காக இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா கொலிஜியம் சிஸ்டம் ஓரளவுக்கு அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ஒரு பேலன்ஸ் உருவாக்கினாலும் கொலிஜியமோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இல்லை, சரியா இல்லை, ரூல் பேஸ்டாக இல்லை, டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. அது இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி ரியாலிட்டியில் அந்த நேம் லிஸ்ட் கொண்டு வராங்கல்ல, அந்த நேம் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஜட்ஜஸ் இருக்காங்களே அவங்க சொந்தக்காரங்களை ரிலேட்டிவ்ஸை போடுறது, அதாவது நெப்போட்டிசம், தனக்கு பிடிச்ச ஆளை போட்டுறது, சொந்தக்காரங்களை போட்டுறது. இந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ரியாலிட்டியில் கொலிஜியம் மேலே வச்ச கிரிட்டிக் இது ஒன்று. ரெண்டாவது கிரிட்டிக் என்ன, ஒரு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணுற ப்ராசஸே இல்லை, ரூல்ஸே இல்லை, உங்களுக்கு பிடிச்சால போட்டுக்கிறீங்க, ஒப்பேக்காக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், இதை சரி பண்ணுற மாதிரி அப்டேட். ஈவன் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணாலும் இன்னொரு முறை என்ன பண்ணலாம், அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை ஒரு செக் வைக்கலாம், அவங்களுக்கு மெரிட் இருக்கான்னு செக் பண்ணலாம். எல்லா ஜுடிஷியல் கேண்டிடேட்டும் அந்த நேம் லிஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் எல்லாரையுமே ஒரு இன்டர்வியூ வைக்கலாம். அந்த இன்டர்வியூவில் இவர் உண்மையாகவே சூட்டபிலிட்டான ஆளா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேப்பபிளாக இல்லையா, எப்படி சூஸ் பண்ணீங்க, ஒரு ப்ராசஸே இல்லை, ரூல்ஸே இல்லை, உங்களுக்கு பிடிச்சால போட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஒபேக் சிஸ்டம் இருக்குல்ல, டிரான்ஸ்பரன்சி வர ப்ராசஸ். நேம் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் என்ன பண்ணுறோம், இன்டர்வியூ எடுக்கிறோம், அவங்களோட மெரிட்டை செக் பண்ணுறோம், அவங்க இந்தியன் கோர்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சூட்டபிலிட்டியான ஆளை என்ன பண்ணுறோம், செக் வைக்கிறோம். ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் வந்துருக்கு, நல்ல பாசிட்டிவ். ரெண்டாவது முக்கியமான அப்டேட், அந்த நேம் லிஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஜுடிஷியரியில் ஒர்க் பண்ண ஒரு ஜட்ஜோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நேம்ஸ் வரவே கூடாது. ஸோ ஆல்ரெடி ஜட்ஜாக ஒர்க் பண்ண அவங்க ஃபேமிலி இருந்தோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இப்போ ஜட்ஜோட ஃபேமிலி இருந்தோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து நேம் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடாது. அவாய்டிங் ஜட்ஜஸ் வித் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த ஜுடிஷியரி. ஸோ நெப்போட்டிசம் குறைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகுதுல்ல. பட் எப்படி இருந்தாலும் இதில் பிரச்சனை இருக்குது, ரெண்டு சேம் பிரச்சனை. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம் நேம் லிஸ்ட், அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறோம், அதுக்கான ப்ராசஸ் இப்போ தான் இருக்குது. ஈவன் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்வியூ வச்சிருந்தாலும் இதை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணல, முடிவு பண்ணல. அப்படியே நம்ம இன்டர்வியூ வச்சு ஒரு நல்ல ஆளை கொடுத்தாலும் ரெண்டாவது நெகட்டிவ், அதை நோன் சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. கரெக்டாக. ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக் பாயிண்ட் முடிச்சாச்சு. ரிமைனிங் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்ட் நான் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 124, 217, அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் அப்பாயின்ட் ப்ராசஸில் அந்த கொலிஜியம் சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கொலிஜியம் சிஸ்டத்தில் இருக்கிற நெகட்டிவ் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய 5 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன் மறந்துடாதீங்க, கொலிஜியம் டிரான்ஸ்பரன்சியாக ஒர்க் பண்ணாதனால தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஒட்டுமொத்த ஜட்ஜஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா 79% ஜட்ஜ் ஜென்ரல் கேட்டகரி, 11% தான் ஓபிசி, 2.8% தான் எஸ்சி, 1.3% தான் எஸ்டி. இப்போ எல்லா பெரிய முடிவுகளும் எல்லா கான்ஃப்ளிக்டான விஷயங்களையும் கான்ஸ்டியூஷன் திருத்துற முடிவுகளையும் எடுக்கிறது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ கொலிஜியம் சிஸ்டம் அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜஸ் லிஸ்ட் எப்படி இருக்கு, சோஷியல் ரெப்ரஸன்டேஷன் சரியா இல்லை, இன்இக்வாலிட்டி இருக்கு. இதோட முக்கியமானது உமன் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப 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 கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 33 ஜஸ்டிஸ் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் தான் உமனாக இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன், கொலிஜியம் தன்னோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் ஸ்க்ரூட்டினியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அந்த சிஸ்டம் அந்த நேம் லிஸ்ட் ரெடி பண்ணதில்ல, அந்த லிஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி, ரூல் பவுண்டட் கண்டிப்பாக கொண்டு வரணும். அட் தி சேம் டைம் ஃபைனலாக கவர்மெண்ட் தான் என்ன பண்ணது, எஸ்னு சொல்லுதில்ல, இதுலேயும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்.